Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல கோதுமை மாவு வச்சு நல்ல சாஃப்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1.5 கப் மாவுக்கு 3/4 கப் வெங்காயம் கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் வெந்தயக்கீரை, தண்டுக்கீரை இந்த மாதிரி என்ன கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கீரை ஆப்ஷனல் தான், நீங்கள் கீரை சேர்க்காமல் வெறும் கோதுமை மாவு வெங்காயத்தை வச்சுமே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நமக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அவ்வளோதான், இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்துக்குங்க, அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தட்டும் போது கையில் ஒட்டாமல் வரக்காக கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ தவா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி தட்ட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கவர் அப்படி இல்லாட்டி ஒரு வாழை இலையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டினதுக்கப்புறமா தோசைக்கல்லில் சேர்த்துக்குங்க. நல்லா சன்னமாகவே நமக்கு தட்ட வரும் கோதுமை மாவில் செஞ்சுருக்கங்காட்டி. கோதுமை மாவும் வெங்காயமும் இருந்தாவே போதுங்க, 2 பொருளில் ரொம்ப ஹெல்த்தியான டின்னர் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கார்னர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு திருப்பி போட ஈஸியாக இருக்கும். இது திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ நமக்கு ஈவனாக குக் ஆகி கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சாஃப்டான நம்மளோட கோதுமை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளோட கோதுமை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஊறுகாய் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இந்த ஹெல்த்தியான டிஃபனை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.